குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இருக்கோம். இப்போது மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பகுதி பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாங் அப்படின்ற பகுதியில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 16/7/2022 ஜோஹர் பாரு ஜேபிசிடியில் ஒரு நாள் வகுப்பும், 24/7/2022 ஷா அலாமில் ஒரு நாள் வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜேபிசிடி அப்படின்றது எதற்காகனா சிங்கப்பூர் பீப்புள், சிங்கப்பூர் தமிழ்ஸ்க்காக. ஏன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வர முடியாதனால ஜேபிசிடியில் சிங்கப்பூர் தமிழ் பீப்புளுக்காகவே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மலேசியன் பீப்புளும் அதில் கலந்துக்கலாம். ஜேபிசிடிலையும் அதை சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களும் மலேசியன் பீப்புள் இந்த ஷா அலாம் பகுதியை, கேஎல் பகுதியை சுற்றி இருக்கிறவங்க இந்த ஒரு நாள் கிளாஸான 24ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. எதுக்குங்க நான் யோக பயிற்சி பண்ணணும்? யோகம் எதுக்கு எனக்கு அவசியம்? யோகம்னா முதல்ல என்ன? யோகம்னா ஏதோ கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுது, யோகம்னா ஏதோ வேற லெவலில் ஏதோ அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்றது யோகம் கிடையாது. யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். எது எதோட இணைகிறது அப்படின்னா, முதல்ல மனம் ஆன்மாவோட இணையும், அப்புறம் ஆன்மாவான இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட போய் இணையும். இப்போ நான் இது என்ன பேசணும் உங்களுக்கு தியரி மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால ரொம்ப தியரிட்டிக்கலாக நம்ம போக வேண்டாம். ஏன்னா உணர்வு நிலையே அதிகமாக உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பயிற்சி பண்ணும்போது அது உங்களுக்கு கிளியராக புரியும். இதை எப்படி நம்ம சித்தர் பெருமக்கள் சொல்கிறாங்கன்னா, ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலமேற்ற வல்லீரல் விருத்தரும் பாலர் அவர் மேனியும் சிவந்தடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மைபாதம் உண்மையேன்னு சொல்றாரு. அதே கண்டினியூட்டியில பாத்தீங்கன்னா, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனேங்கிறார் சிவவாக்கியர். இப்ப எல்லாருமே என்ன சொல்ல வராங்கன்னா, சித்தர்கள்னா யாரோ சாதாரண ஆளுங்கன்னு நினைக்காதீங்க. அவங்கெல்லாம் வந்து சயின்டிஸ்ட். ஒரு சாதாரண ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா, ஒரு 1 லட்சம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். டெஸ்லான்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா, ஒரு 1 லட்சம் நிக்கோலா டெஸ்லா. இப்போ வந்து அதை கடந்த தெளிவு, இப்போ நீல் போர் அந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாலும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐசக் நியூட்டன் மாதிரி ஆட்களாக இருந்தாலும், அந்த மாதிரி பல லட்சம் மடங்கு திறமை வாய்ந்தவர்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள் தான் மெய்ஞானிகளான நமது சித்தர் பெருமக்கள். சித்தர் பெருமக்கள்லாம் ஏதோ சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. எதனால அவங்க அவ்வளோ பெயர் பெற்றவங்கன்னா, இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், சயின்டிஸ்ட், இது போன்ற ஆட்களுக்கு 10% தான் மூளையே வேலை செய்யும். ஆனால் மெய்ஞானிகளுக்கு மட்டுமே, சித்தர் பெருமக்களுக்கு மட்டுமே மூளை 100% வேலை செய்யும். மூளை 100% வேலை செஞ்சதுக்கப்புறம் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸோட கனெக்ட் ஆகி யூனிவர்சல் கான்சியஸ்னஸோட கலந்துருவாங்க. அப்போ என்னன்னா, இந்த செடியும் அவங்களா தான் இருப்பாங்க, நானும் அவங்களா தான் இருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியக்கூடிய இந்த பில்டிங்ஸ் எல்லாமே அவங்களா தான் இருப்பாங்க. காரணம் என்ன? இது கொஞ்சம் பைத்தியாரத்தனமாக தான் இருக்கு நான் பேசும்போது, ஆனால் புரிதல் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். அணுக்களோட அணுக்களாக கலந்து விடுவார்கள். ஆதி அணுவோட போய் கலந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அவர்களாக பரிணமித்து விடுவார்கள். உணர்வு நிலை அவ்வளோ பறந்து விரிந்து போயிடும். அப்போ பார்த்துங்க சயின்டிஸ்டோட எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள்னு. இப்போ ஏன் இந்த யோக பயிற்சி ஒரு மனிதன் கற்றுக்கணும் அப்படின்னா, மனிதன் எங்க இருந்து வந்தோம் அப்படின்ற அந்த விஷயத்த மறந்துட்டு இன்னைக்கு டிராவல் பண்ணி பணம் தான் முக்கியம், பொண்டாட்டி புள்ள தான் முக்கியம், குழந்தை குட்டி தான் முக்கியம், வீடு வாசல் தான் முக்கியம், கார் முக்கியம், எல்லாம் முக்கியம் நினைக்கிறான். ஆனா எங்கிருந்து வந்தோமோ அந்த விஷயத்தை மறந்து விட்டான். இது எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு உங்களை நான் அனுப்புறேன். போய் உங்களுக்கு பேட்டை கொடுத்து, பேடை கொடுத்து, கிட்னி பேடை கொடுத்து, உங்களுக்கு ஹெல்மெட்டை கொடுத்து, பவுலிங் போடுறதுக்கு ஆட்கள்லாம் ரெடி பண்ணி பாலை போட வச்சா, அங்கே போய் பால் அடிக்காம நின்று ஊரை சுற்றி பார்க்குறது, வேடிக்கை பார்க்குறதுக்கு ஈக்குவல். இது எதுக்கு இங்கே வந்திருக்கோம், என்ன எதுன்னே தெரியாமல் சுற்றி வேடிக்கை பார்ப்பதற்கு ஈக்குவல் தான் நம்ம இப்போ இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறது. கிரவுண்டுக்கு அமைச்சது உங்களை கேம் பிளே பண்ணுறதுக்கு, ஸ்கோர் பண்ணி விளையாடி முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்துடணும், உங்களுடைய ஷெட்டுக்கு நீங்கள் திருப்பி வந்துடணும். அதை விட்டுட்டு இங்கேயே நின்றுட்டு கிரிக்கெட்டும் விளையாடாமல் அடுத்தவனையும் விளையாட விடாமல் நீங்கள் பாட்டுக்கு நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட்டு. இதை கடந்த நிலையில் பொருளாதாரமும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட். இதை நீங்கள் இப்போ யோகத்தோட கனெக்ட் பண்ணணும். இறைவனோடு இறைவனாக அருட்பெரும் ஜோதியோடு ஜோதியாக இருந்த நாம் விரிந்து இறைவன் சுருங்கும் போது உலகம் என்பது, பிரபஞ்சம் என்பது பல விஷயங்களை உருவாக்குனது. அதுல இருந்து பிரிந்து வந்த துகள்கள் ஆன்ம துகள்களாக இருளில் போய் கலந்து விட்டது. இருளில் கலந்த ஆணவ மலத்தோடு கலந்த அந்த மக்கள்னா இப்ப இருக்கக்கூடிய மக்கள், அப்போ லைட் பார்ட்டிகளாக இருந்தோம்.
மாயை அப்படின்ற பிடியில வந்து சிக்க வைக்கிறாரு இறைவனை. ஏன்? அப்பதான் மாயைனா என்னன்னு உணர்ந்து தான் யார் என்று அந்த தன்னை அறிதலை உணர்ந்து மறுபடியும் இறைவனோடையே வந்து கலப்பான் அப்படின்ற காரணத்துக்காக மாயை என்னும் பிடியில் மாயையை உருவாக்குறாரு அப்படின்னா அப்பதான் தான் யார் என்றதை உணர முடியும். ஒண்ணுமே இல்லாத இருள்ல இருக்கிறது எப்படி இருக்கு, ஒளி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வாழ்றது எப்படி இருக்கு. ஆனா இந்த உலகத்துல நம்மளை படைச்சிருக்கிறது எதற்காக அப்படின்னா, இங்க நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், அந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணணும். கருணை அப்படின்ற அந்த ஃபார்முலாவை கொண்டு ஒவ்வொரு செகண்டும் வாழ்ந்தாதான் இந்த வாழ்க்கையிலிருந்து தப்பித்து மேல்நிலைக்கு சென்று இறைவனோடு சென்று கலக்க முடியும். இந்த விஷயத்தை போதிப்பதுதான் யோகம். இதுல பல யோக முறைகள் இருக்கு. கிரியா யோகம் சொல்லுவாங்க, வாசி யோகம் சொல்லுவாங்க, குண்டலினி யோகம் சொல்லுவாங்க, சித்த வித்தை சொல்லுவாங்க, பரம்பொருள் யோகம், விபாசனா, ஏகப்பட்ட யோக பயிற்சிகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த யோக பயிற்சி பிடிக்கிறதோ அந்த யோக பயிற்சியில நிலை பெற்று அதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களை உச்சகட்ட நிலையான இறைநிலைக்கு கொண்டு செல்லும். ஏன் நான் இறைநிலைக்கு போனோம்? நீங்க இறைவன் தாங்க, நீ இறைவனா தாங்க இருந்தீங்க, அதை மறந்துட்டு நீங்க இப்ப மனிதனாக சுத்திட்டு இருக்கீங்க. எப்போ நீங்க மனித நிலையிலிருந்து மறுபடியும் இறைநிலைக்கே சென்று விடுகிறீர்களோ யூ ஆர் பாஸ், நீங்க வந்த வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த நிலைக்கு நாம் செல்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் பேராயுதம், ஒரு மாபெரும் ஆற்றல், ஒரு மாபெரும் டூல். அது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதுதான் யோக பயிற்சி. ஒரு மனிதன் 23 மணி நேரம் உலக வாழ்க்கையில் இருந்தாலும் கூட 1 மணி நேரமாவது யோக பயிற்சியை மேற்கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா உடலில் உயிர் இருக்கும் போதே உண்மையை உணர்ந்து விட வேண்டும். உடலை விட்டு உயிர் வெளியேறிடுச்சு அப்படின்னா அம்மானால வராது, அப்பானால வராது, வரவே வராது. உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், தெம்பு இருக்கிற வரைக்கும் வேகமா போவீங்க, ஊசு குத்துவீங்க, சாப்பிடுவீங்க, அதை பண்ணுவீங்க, இதை பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பிரச்சனை எங்க இருக்கு? உடலை விட்டு உயிர் வெளியேறிச்சுன்னா தான் தெரியும் நீங்க உடல் இல்ல ஆன்மான்றது உங்களுக்கு அப்பதான் தெரிய வரும். ஆன்மான பேயின்னு நினைக்காதீங்க, லைட் பார்ட்டிகல்ஸ். அப்ப என்னன்னா அப்பதான் கதறுவீங்க, ஐயோ ஏமாந்து விட்டுட்டேனே. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போய் சிக்காதீங்க. இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே ஆன்ம லாபத்தை சம்பாதித்து விடுங்கள். ஆன்ம லாபம்னா என்ன? ஆன்மாவுக்கு உண்டான லாபம். ஆன்மாவுக்கு உண்டான லாபம் என்பது என்ன? தவ பயிற்சி செய்வது, கருணையோடு மற்றவர்களை அணுகுவது, அன்னதானம் செய்வது, தர்ம காரியங்களில் ஈடுபடுவது. இந்த கட்டத்தில் ஒரு மனிதன் பயணிக்கும் போது வாழ்வில் பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த சோதனைகளை சாதனைகளாக்கி பழைய கர்மா மொத்தமா அழிஞ்சு புதிய இறைவனுடைய டெபாசிட்ஸ் உங்களுடைய கணக்கில் விழுகும். இறைவனோட டெபாசிட் எப்போ உங்க கணக்குல விழுக ஆரம்பிக்குதோ அப்ப யார் நினைச்சாலும் உங்கள் வளர்ச்சியை ஆன்ம ரீதியாகவும் சரி உலகியல் ரீதியாகவும் சரி தவிர்க்கவே முடியாது. ஸோ நல்ல பொருளாதார முன்னேற்றம் வேணும்னாலும் சரி, காரு, வீடு, வாசல், வசதி, கர்மா இல்லாம வேணும்னாலும் சரி, இறைவனை சென்று சரணாகதி அடைந்து அவருடைய திருவடிகளை சேருவது என்றாலும் சரி, அருள் இல்லாமல் வேலைக்கே ஆகாது. இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பணங்காசு இல்லைன்னா இந்த உலகம் கிடையாது, அருள் இல்லைன்னா அந்த உலகம் கிடையாது. இப்போ உடல்ல உயிர் இருக்கும் போதே இந்த உலகத்தையும் ஜெயிச்சிடணும், அந்த உலகத்தையும் ஜெயிச்சிடணும். அதுக்கு இறைவனின் அனுகிரகம் என்பது அவசியமாகிறது. நமது பரம்பொருள் யோகமானது அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த விஷயத்தை உணர்வதற்காக தான் இந்த வகுப்புல இப்போ மலேசியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருப்பவர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.